ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். 38 வயதான அமைச்சர் விக்னேஷ் 45 வயதுக்கு மேற்பட்ட டாஸ்மாக் விற்பனையாளர்களை அவன் இவன் என ஒருமையில் பேசுவதாக தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நல சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். டாஸ்மாக் துறையினுடைய அமைச்சருக்கு அவர் நேற்று பேசியிருக்காங்க. நேற்று சேல்ஸ்மேன்லாம் பில்லு வாங்குறான், அவன் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்றான் அப்படின்னு ஒருமையில பேசியிருக்காரு. அவருக்கு எங்களுக்கு தெரிஞ்ச 38 வயசு. இந்த டாஸ்மாக் துறையில 45லேருந்து 50 வயசுக்கு மேலங்க தான் இருப்பாங்க. ஒரு ஊழியரை அவன் இவன் பேசுவது என்பது ஒரு ஆண்டான் மனநிலை. இதை முதலில் அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவருக்கு கண்டனத்தை பதிவு செய்யறோம். சென்னை அம்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாரதி, அமைச்சர் விக்னேஷ் தனது ஆண்டான் மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றார். மதுபான ஆலையிலிருந்து இனி அரசு கஜானாவுக்கு வரப்போவதாக கூறும் 1200 கோடி ரூபாய் வருவாயில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுத்தால் வாடிக்கையாளர்களிடம் 10 ரூபாய் வாங்கும் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றும் அவர் கூறினார். 10 ரூபா பிரச்சனை அமைச்சரவை கூட்டம் 18ஆம் தேதிக்குள்ள நடக்க போது. இந்த மாசத்துக்குள்ள, ஜூன் மாசத்துக்குள்ள இந்த 10 ரூபா பிரச்சனை முடிச்சிருவோம். நாங்க என்ன தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்திலிருந்து கோரிக்கை வைக்கிறோம்னா, நீங்க இந்த 1200 கோடி இது வரைக்கும் கஜானால காசு இல்லை மத்தது இல்லைன்னு சொல்லுவீங்க. இந்த தொழிலாளி சம்பளம் கொடுக்குன்னா வெறும் 11,000 ரூபாய் சம்பளத்தை வாழ்றான். 11,000 ரூபாய் சம்பளத்தை வாழ்றாங்க. இவர்களுக்கு இந்த 1200 கோடி ஒதுக்கி சம்பளம் கொடுத்தாலே இந்த 10 ரூபா பிரச்சனை முடிவு வந்துடும். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.